வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 8ல் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன மாதிரி விஷயங்களும் போது கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் போகும்போது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3, 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12லேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அது கற்பனையிலே ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் சொல்லி எமோஷன் ஆகாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது வேலை, வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி வாகன செலவு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும். இப்போ 12 ராசிக்கே வந்துடுறாரு. ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 7, 8ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத சந்தேகங்களை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு படபடப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது 9, 6, 12, 9, 6ன்றதை பார்த்திங்கனாலே கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகளோடு நமக்கு தேவையில்லாத ஒரு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள், கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்பாடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபதிகள் கடகலகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 2ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை இல்லாதவருக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலகனமாக சந்திர தசாபதி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் தேவையில்லாத ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த டைம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயங்களாக அகலக்கால் வச்சு அதீதமான ஒரு முதலீடுகள்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக ராகு தேசாபதி. ராகு 8ல் இருக்கும்போது அந்நிய மொழி, அந்நிய மதத்தினரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டு அதனால் நமக்கு ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். தைஸ் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் தைஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். தைஸ், முட்டி வலி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அதில் கவனமாக இருக்குங்க. இல்லைனா அடிவயிறு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு கடகலகனமாக குரு தசாபுத்தி அந்த இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். கடகலகனமாக சனி தசாபதி. சனி 7ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்ல ஏற்றங்களும் இதை கொடுத்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் கணவன் மனைவி நடுவில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி அதுவும் கடகலகனமாக இருந்து அது சனி தேதி 8ஆம் அதிபதியும் அவர் வரும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மனசலனங்களை ஏற்படுறது, ஒரு படபடப்பை ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 3, 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி பண்ண ஒரு ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் போகிறது, நரசிம்மர் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு தீர்வாக கண்டிப்பாக வரும். ஸோ
அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து 2ல் இருக்கும், பார்த்து பேசணும், கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, குடும்பத்துக்கு வந்து ஒரு கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக சுக்கிரன் 12ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு விலையில் வண்டி மெயின்டெனன்ஸு கொஞ்சம் வந்து அந்த பராமரிப்பு செலவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி, ஷட சித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன, சரம் ஸ்திரம் உபயன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள், குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்ருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு, ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை, ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையினால் ஒரு வாக்குல வந்து ஒரு உண்மை சித்தி சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை, வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்கிடும். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது, இல்லை ஒரு சாப்பாடு தானம்ன்றது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு.
இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது, வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15 சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்த சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும், அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.